அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தரம் 11ற்கான சமன்பாடுகள் எனும் பாடத்தில் பின்ன வடிவிலான குணகங்களை கொண்ட ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்தல் பற்றி இந்த காணொளியில் நாங்கள் கவனத்தை செலுத்துவோம். இதில் முதலாவது உதாரணமாக ஒரு ஒருங்கமை சமன்பாடு சூடி தரப்பட்டுள்ளது. இவற்றின் குணகங்கள் பின்னங்களாக உள்ளன. 4ல் ஒரு x சக 3ல் ஒரு y சமன் 7, 2ல் ஒரு x சக 3ல் ஒரு y சமன் 3. இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் 3ல் ஒரு y என்பதும் இங்கு 3ல் ஒரு y என்பதும் சமனான கணியங்களாக உள்ளது. ஆகவே இவ்வாறு சமனான கணியங்கள் இருந்தால் அந்த கணியத்தை நாங்கள் நீக்கி மற்ற கணியத்தினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு இந்த சமனான கணியங்களுக்கு முன்னால் உள்ள குறியீடுகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இங்கு சக அடையாளம், இங்கும் சக அடையாளம், அவ்வாறு ஒரே குறியீடுகள் இருப்பின் அந்த கணியங்களை நாங்கள் நீக்குவதற்கு அச்சமன்பாடுகளை கழித்தல் வேண்டும். ஒரே குறியுடைய கணியங்கள் வந்திருந்தால் அவற்றை நீக்குவதற்காக சமன்பாடுகளை கழித்தல் வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது y நீக்கப்பட்டு எக்ஸின் பெருமானத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் முதலாம் சமன்பாட்டிலிருந்து இரண்டாம் சமன்பாட்டை கழிப்போம். அவ்வாறு கழிக்கும்போது இந்த 4ல் ஒரு எக்ஸில் இருந்து சய 2ல் ஒரு எக்ஸை கழிக்கிறோம். இந்த 3ல் ஒரு வையும் 3ல் ஒரு வையும் கழிப்பட்டு இல்லாமல் போய்விடும். அதை நாங்கள் போட தேவையில்லை. இங்கு 7ல் இருந்து 3ஐ கழிக்க வேண்டும். இப்பொழுது இந்த 4ற்கும் 2க்கும் போமசி காணுதல் வேண்டும். பின்னங்களுக்கு கழிக்கும் போது அல்லது கூட்டும் போது போமசி காணுதல் வேண்டும். 4க்கும் 2க்கும் போமசி 4. ஆகவே 4ஐ போமசியாக எடுத்து இதனை கழிப்போம். ஆகவே 4ஐ போமசியாக எடுக்கும்போது இங்கு 1 சய, இங்கு 4 போமசியாக எடுக்கப்படும் போது 2 பெருக்கும் போது தான் 4 கிடைக்கும். ஆகவே மேல் தொகுதி எண்ணையும் 2 பெருக்கும் போது 2. ஆகவே 1 சய 2 4. எக்ஸ் சமன் 7ல் இருந்து 3ஐ கழிக்கும் போது 4 கிடைக்கின்றது. இப்பொழுது 4ன் மேல் 1ல் இருந்து 2ஐ கழித்தால் மறை 1. ஆகவே மறை 1 4 எக்ஸ் சமன் 4 என விடை கிடைக்கும். இப்பொழுது எக்ஸை காணுவதற்காக இந்த 4ஐ இங்கு வகுப்பட்ட 4 இங்கே பெருக்கப்படும், அல்லது இரண்டு பக்கமும் 4 பெருக்கும் போது இந்த 4ம் 4ம் இல்லாமல் போக இங்கு 4ம் 4ம் பெருக்கப்பட்டு 16 என வரும். ஆகவே சய ஒரு எக்ஸ் சமன் 16. அதிலிருந்து எக்ஸினை நாங்கள் காணுதல் வேண்டும். ஆகவே சய ஒரு எக்ஸ் சமன் 16 எனும்போது இப்பொழுது எக்ஸை காண்பதற்காக 16ஐ மறை 1 வகுத்தல் வேண்டும். ஆகவே எக்ஸ் சமன் மறை 16. எக்ஸ் சமன் மறை 16. இப்பொழுது ஒரு கணியத்தின் பெருமானத்தை நாங்கள் இந்த முறையில் கண்ட பிறகு மற்ற கணியத்தை காணுவதற்காக நாங்கள் பிரதியிடல் முறையை பயன்படுத்தலாம். இங்கு எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே வையின் பெருமானத்தை காண்பதற்காக நாங்கள் பிரதியிடலை பயன்படுத்துவோம். ஆகவே இந்த எக்ஸ் சமன் மறை 16னை சமன்பாடு 1ல் பிரதியிடுவோம், அல்லது 2லும் பிரதியிட முடியும். உங்களுக்கு விரும்பிய சமன்பாடு ஏதாவது 1ல் பிரதியிடலாம். எதில் பிரதியிட்டாலும் ஒரே விடை தான் கிடைக்கும். ஆகவே அந்த சமன்பாட்டை அவ்வாறு எழுதி கொள்வோம். 4ல் ஒரு எக்ஸ் சக 3ல் ஒரு y சமன் 7 முதலாம் சமன்பாடு. அதில் எக்ஸிற்கு பதிலாக மறை 16னை பிரதியிடுவோம். எக்ஸ் இருக்கும் இடத்தில் மறை 16. ஆகவே 4ல் 1 தர மறை 16. இப்பொழுது இந்த மறை 16ஐ 4ல் 1 பெருக்கி வரும் விடையை காணுவோம். மறை 16ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். மறை 16ஐ 4 வகுக்கும் போது மறை 4. இப்பொழுது இந்த 3ல் ஒரு y சமன் இந்த 7, இந்த சய 4 சமனுக்கு மறுபக்கம் நாங்கள் வலது பக்கம் கொண்டு வரும்போது சக 4 என வரும். ஆகவே 7 சக 4 11 என வர இருக்கின்றது. ஆகவே 3ல் ஒரு y சமன் 11. இதிலிருந்து yனை காணும்போது 11னை 3 பெருக்குதல் வேண்டும். ஆகவே 11னை 3 பெருக்கும்போது yயின் பெருமானம் 33 ஆகும். இதிலிருந்து எக்ஸின் பெருமானம் மறை 16, yயின் பெருமானம் 33. ஆகவே இந்த ஒருங்கமை சமன்பாடுகளின் தீர்வுகள் இவை. இப்பொழுது இன்னும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். 2/7m சய 3/5n சமன் 10, 1/7m சய 3/5n சமன் 7. இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு என வைத்துக்கொள்வோம். இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் 5ல் 3n என்பது சமனான கணியங்களாக உள்ளது. ஆகவே அந்த n என்ற கணியத்தை தான் நாங்கள் நீக்குதல் வேண்டும். இங்கு அவதானிக்கும் போது சமனான கணியங்களை நீக்கலாம். அதற்கு முன்புள்ள அடையாளத்தை பார்த்துக் கொள்வோம். இங்கும் சய அடையாளம், இங்கும் சய அடையாளம். ஒரே குறியுடைய சம கணியங்களை நாங்கள் கழிக்கும் போது அவை நீக்கப்படும். ஆகவே
இது இரண்டும் ஒரே அடையாளங்களாக உள்ளபடியினால் இவற்றை நாங்கள் கழித்தல் வேண்டும். முதலாவது சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழிக்கும் போது 2ல் 7m சய 1/7m சமன் இங்கு 10 சய 7 என வருகிறது. இங்கு 7 போமசியாக உள்ளதனால் 2லிருந்து 1ஐ கழித்தல் வேண்டும். சமன் 10லிருந்து 7ஐ கழிக்கும் போது 3. ஆகவே 7ன் மேல் 1 m சமன் 3. இப்பொழுது எம்மினை காண்பதற்காக இந்த 3னை 7னால் பெருக்குதல் வேண்டும். ஆகவே m சமன் 21 என வரும். m சமன் 21. இப்பொழுது எண்ணினை காண்பதற்காக பிரதியிடல் முறை மூலம் நாங்கள் எண்ணினை காண்போம். முதலாவது சமன்பாட்டில் எம்மிற்கு பதிலாக 21னை பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் எண்ணினை காண முடியும். m சமன் 21னை சமன்பாடு 1ல் பிரதியிடல். முதலாவது சமன்பாட்டை அவ்வாறே எழுதிக் கொள்வோம். 2/7m சய 3/5n சமன் 10 என இங்கு எம்மிற்கு பதிலாக 21னை பிரதியிடுதல் வேண்டும். ஆகவே 21னை 7னால் வகுக்கும் போது 3 தர 2 6 என வருகிறது. இது சய 5/3n சமன் 10 என வரும். இந்த 6 சமனுக்கு இடது பக்கம் வரும்போது சய 6 என வரும். ஆகவே 10லிருந்து 6ஐ கழிக்கும் போது 4 என வரும். இப்பொழுது எண்ணினை காண்பதற்காக இந்த 4னை 5ஆல் பெருக்கி வரும் விடையை சய 3னால் வகுத்தல் வேண்டும். 4னை 5னால் பெருக்கும் போது 20 சய 3n சமன் 20. ஆகவே n சமன் 20ஐ மறை 3னால் வகுத்தல் வேண்டும். ஆகவே n சமன் மறை 20/3. m சமன் 21, n சமன் மறை 20/3. இன்னும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். 5/3 p சக 4/1 q சமன் 9. 5/1 p சய 4/1 q சமன் மறை 5 என தரப்பட்டுள்ளது. இது முதலாம் சமன்பாடு. இது இரண்டாம் சமன்பாடு என பெயரிடுவோம். இங்கு இந்த 4/1 q என்பது இரண்டு சமன்பாடுகளிலும் சமனான கணியங்களாக காணப்படுகிறது. ஆகவே அந்த q-வினை நீக்குதல் முடியும். அதற்காக இந்த அடையாளங்களை அவதானிக்கும் போது சக இங்கு சய, அப்போ சக 4/1 q சய 4/1 q வேறுபட்ட அடையாளங்கள். ஒரே அடையாளங்களாக இருந்தால் நாங்கள் கழிக்கும் போது அவை நீக்கப்படும். இவை வேறுபட்ட அடையாளங்களாக இருப்பதனால் கூட்டும் போது அவை நீக்கப்படும். ஆகவே முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டும் போது q நீக்கப்படும், p-னை காண முடியும். முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டும் போது 5/3 p சக 5/1 p சமன் 9 சக மறை 5. இந்த q-வும் 4/1 q சக 4/1 q சய 4/1 q இரண்டும் நீக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இது இரண்டிற்கும் போமசி 5. ஆகவே 5/4 p சமன் 9லிருந்து 5ஐ கழித்தல் வேண்டும். ஆகவே அது 4 என வரும். ஆகவே 5/4 p சமன் 4. இப்பொழுது நாங்கள் இந்த p எனும் கணியத்தினை காணுதல் வேண்டும். அதற்காக இந்த 4னை 5னால் பெருக்கி வரும் விடையை 4னால் வகுத்தல் வேண்டும். ஆகவே 4p சமன் 20. ஆகவே p சமன் 20னை 4னால் வகுக்கும் போது 5 என விடை கிடைக்கும். ஆகவே p சமன் 5. இப்பொழுது q எனும் கணியத்தின் பெறுமதியை நாங்கள் காணுதல் வேண்டும். அதற்காக பிரதியிடல் முறையை பயன்படுத்துவோம். முதலாம் சமன்பாட்டில் p சமன் 5 என பிரதியிடுவோம். p சமன் 5னை சமன்பாடு 1ல் பிரதியிடல். முதலாம் சமன்பாட்டை அவ்வாறு எழுதிக் கொள்வோம். 5/3 p சக 4/1 q சமன் 9. இங்கு p-க்கு பதிலாக 5னை பிரதியிடுவோம். ஆகவே 5/3 p தர p-க்கு பதிலாக 5 சக 4/1 q சமன் 9. இந்த 5ஐயும் இந்த 5னையும் சுருக்கும் பொழுது இவ்வளவுத்திற்குமான விடயங்களுக்கு 3 என கிடைக்கும். அந்த 3 சமனுக்கு இடது பக்கம் வலது பக்கம் வரும்போது கழிக்கப்படும். ஆகவே 9லிருந்து 3ஐ கழித்து 4/1 q சமன் 6 என கிடைக்கும். இதிலிருந்து q-வின் பெருமானத்தை காண்பதற்காக 6னை 4ஆல் பெருக்குதல் வேண்டும். ஆகவே q-வின் பெருமானம் 24 ஆகும். எனவே p சமன் 5, q சமன் 24. இந்த சமன்பாட்டின் தீர்வுகள். இப்பொழுது இன்னும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். 2/1 x சக 3/1 y சமன் 4. 3/1 x சய 2/1 y சமன் 2/1 என தரப்பட்டுள்ளது. இங்கே
எக்ஸ் என்ற கணியமும் சமனாக இல்லை, இரண்டு சமன்பாடுகளிலையும் வையும் சமனாக இல்லை. ஆகவே ஏதாவது ஒரு கணியத்தினை நாங்கள் சமனாக்க வேண்டும். அதாவது இங்கு மூன்றில் ஒரு வை இருந்தால் இங்கு மூன்றில் ஒரு வை வர வேண்டும், அல்லது இது இரண்டுக்கும் பொதுவான ஏதாவது ஒரு மடங்கிற்கு இவ்விரண்டு கணியங்களையும் நாங்கள் சமப்படுத்த வேண்டும். அதற்கு இங்கு மூன்றில் ஒரு வை இருப்பதனால் நான் இந்த இரண்டில் ஒரு வை என்பதை மூன்றில் ஒரு வையாக மாற்றப் போகிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவதானியுங்கள். ஆகவே மூன்றில் ஒன்று வருவதற்கு இந்த இரண்டில் ஒன்றை என்ன பின்னத்தினால் பெருக்க வேண்டும் என அவதானிப்போம். ஆகவே மூன்றில் ஒன்று வருவதற்கு இந்த இரண்டில் ஒன்றினை என்ன பின்னத்தினால் பெருக்குதல் வேண்டும். ஆகவே 2/3 பெருக்குதல் வேண்டும். அப்பொழுது பெருக்கும்போது தான் இந்த இரண்டும் சுருக்கப்பட்டு இல்லாமல் போக 1/3 என வரும். ஆகவே 2இல் ஒன்றினை 3இல் 2 பெருக்கும்போது எங்களுக்கு 3இல் 1 வரும். ஆக இந்த இரண்டாம் சமன்பாட்டினை நாங்கள் 3இல் 2 பெருக்கி விடுவோம். அவ்வாறு இரண்டாம் சமன்பாட்டினை 3இல் 2 பெருக்கும்போது அந்த இரண்டாம் சமன்பாட்டின் ஒவ்வொரு கணியங்களும் 3இல் 2 பெருக்கப்படும். ஆகவே இந்த 3இல் ஒரு எக்ஸ் 3இல் 2 பெருக்கப்படுகிறது, 2இல் ஒரு வையும் 3இல் 2 பெருக்கப்படுகிறது, 2இல் ஒன்றும் 3இல் 2 பெருக்கப்படுகிறது. இப்பொழுது இவற்றை பெருக்கி இந்த 3 கணியங்களையும் தனித்தனியாக எழுதுவோம். அவ்வாறு பெருக்கும்போது இங்கே 3 9இல் 2x, அப்போ 9இல் 2x, இங்கு 2 6, மேல் 2 அதை சுருக்கி எளிய பின்னமாக்கி போடுதல் வேண்டும். 3இல் ஒரு வை. அடுத்ததாக இங்கு 3இல் 2 ஒன்றோடு பெருக்கும்போது 2 சுருக்கப்பட்டு அது 3இல் 1. இது இன்னும் ஒரு சமன்பாடு, மூன்றாம் சமன்பாடு. இப்பொழுது இந்த இரண்டாம் சமன்பாடு எங்களுக்கு தேவையில்லை. இந்த முதலாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் அவதானிப்போம். இங்கேயும் 3இல் ஒரு வை, இங்கும் 3இல் ஒரு வை. ஆகவே வை என்ற கணியம் சமனாக வந்திருக்கிறது. இப்பொழுது அவதானிப்போம். இங்கு சக 3இல் ஒரு வை, இங்கு சய 3இல் ஒரு வை. அதாவது வேறுபட்ட குறிகளை உடையதாக உள்ளதனால் அவற்றினை நாங்கள் கூட்டுதல் வேண்டும். கூட்டும் போதுதான் வை நீக்கப்படும். ஆகவே முதலாம் சமன்பாட்டினையும் மூன்றாம் சமன்பாட்டினையும் கூட்டுவோம். அவ்வாறு கூட்டும்போது 2இல் ஒரு எக்ஸ் சக 9இல் 2x சமன் இந்த 4 சக இங்குள்ள 3இல் 1. இப்பொழுது 9க்கும் 2க்கும் போமாசி 18. ஆகவே 18னை போமாசியாக எடுக்கும்போது இங்கு 9 பெருக்க வேண்டும். ஆகவே 9, இங்கு 2 பெருக்க வேண்டும். ஆகவே 2 4. இங்கே இதை முறைமையில்லா பின்னமாக்கி விடுவோம். 3உடன் 4னை பெருக்கி 1னை கூட்டுதல் வேண்டும். 3 12 3 13 என வருகிறது. இப்பொழுது இது 18இன் மேல் 13x, இங்கு 13 3. இப்பொழுது இந்த 18னை நாங்கள் குறுக்கே பெருக்கி விடுவோம். ஆகவே இந்த 3ம் இந்த 18ஐயும் சுருக்கும் போது எங்களுக்கு 6 கிடைக்கும். ஆகவே 13 தர 6. இந்த 13ம் இந்த 13ம் வகுப்படும் போது எக்ஸின் பெருமானம் 6 ஆகும். இப்பொழுது எக்ஸின் பெருமானத்தினை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் வையினை காண்போம். நாங்கள் முதலாம் சமன்பாட்டில் எக்ஸ் சமன் 6 என பிரதியிடுவோம். எக்ஸ் சமன் 6னை சமன்பாடு 1இல் பிரதியிடல். முதலாம் சமன்பாட்டை அவ்வாறு எழுதி கொள்ளுங்கள். 2இல் ஒரு எக்ஸாக 3இல் ஒரு y சமன் 4. இங்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக 6னை பிரதியிடுவோம். 6னை பிரதியிடும் போது இந்த 6னையும் இந்த 2னையும் சுருக்கும் போது அரை தர 6 என்பதன் பெருமானம் 3 என வரும். அந்த 3னை நாங்கள் சமனுக்கு வலப்பக்கமாக கொண்டு வருவோம். 4இலிருந்து 3 கழித்தல் வேண்டும். ஆகவே 4இலிருந்து 3ஐ கழிக்கும் போது 1. ஆகவே 3இல் ஒரு y சமன் 1. எனவே y சமன் இந்த 1னை இந்த 3ஆல் பெருக்குதல் வேண்டும். எனவே yயின் பெருமானம் 3 ஆகும். எனவே yயின் பெருமானம் 3, xின் பெருமானம் 6. அடுத்த உதாரணத்தினை அவதானிப்போம். 5இல் 2a சக 3இல் ஒரு b சமன் 1. அது முதலாவது சமன்பாடு. 2இல் ஒரு a சக 5இல் ஒரு b சமன் 10இல் 19. அது இரண்டாம் சமன்பாடு. இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் நாங்கள் bயினை நீக்குவோம். ஆகவே இங்கு 3இல் ஒரு b, இங்கு 5இல் ஒரு b. ஆக இந்த 3இல் ஒரு b இருப்பதால் இங்கும் நாங்கள் 3இல் ஒரு bயை கொண்டு வருவோம். எனவே இங்கே 3இல் 1 தேவை. ஆகவே இந்த 5இல் ஒன்றினை
எந்த பின்னத்தினால் பெருக்கும்போது 3இல் 1 வரும் என்று பார்ப்போம். ஆகவே இந்த 5 எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே இங்கு 5ஆல் பெருக்கிவிட்டால் 5 இல்லாமல் செல்லும். கீழ் 3ஆலே போட்டு விட்டோம்டா 3 கீழே போட்டோம்டா ஆகவே 1/3 என வரும். ஆகவே 5/3 பெருக்க வேண்டி வரும். ஆக இங்கே 5 இருந்தால் 5 எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே 5ஆல் பெருக்கி விடுங்கள். இங்கே 3 எங்களுக்கு தேவை. ஆகவே பகுதி எண்ணாக 3 தேவை. பகுதி எண்ணுக்கு 3ஐ இட்டு விடுங்கள். ஆகவே 1/3 என்று வரும். எனவே இந்த இரண்டாவது சமன்பாட்டினை 5/3 பெருக்கும்போது எங்களுக்கு bயின் கணியத்தினை bயின் குணகத்தினை சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டாவது சமன்பாட்டின் 3 கணியங்களையும் 5/3 பெருக்குவோம். ஆகவே இங்கே பெருக்கும்போது 5 தர 1 5 கீழ் 2 6. ஆகவே 5/6a. இங்கு இந்த 5ஐயும் சுருக்கி விடலாம். ஆகவே 1/3b. இங்கு 5ஐயும் 10ஐயும் சுருக்கும் போது கீழ் 2 2 6 19/6. இது மூன்றாம் சமன்பாடு. இப்பொழுது நாங்கள் இந்த முதலாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் தான் அவதானிக்க வேண்டும். இங்கும் சக 3இல் 1b, இங்கும் சக 3இல் 1b. ஆகவே ஒரே குறியுடைய சமகணியங்கள் இருப்பதனால் அவற்றை நாங்கள் கழிக்கும் போது bயினை நீக்கலாம். எனவே முதலாம் சமன்பாட்டில் இருந்து மூன்றாம் சமன்பாட்டினை கழிப்போம். எனவே இங்கு 5இல் 2a அதிலிருந்து 6இல் 5a கழித்தல் வேண்டும். இந்த b என்ற கணியம் நீக்கப்பட்டுவிடும். இங்கு 1இல் இருந்து 19/6 கழித்தல் வேண்டும். இப்பொழுது 6க்கும் 5க்கும் போமாசி 30. எனவே 30 போமாசியாக எடுக்கும் பொழுது இங்கு 6இனால் பெருக்குதல் வேண்டும். ஆகவே 6 2 12. இங்கு 5இனால் இந்த 5ஐ பெருக்குதல் வேண்டும். ஆகவே 25. இங்கு 6 போமாசியாக எடுக்கும்போது இங்கு 6இனால் பெருக்குதல் வேண்டும். அப்போ 6 சய 19 கீழ் 6 என்று வரும். இப்பொழுது 12இல் இருந்து 25 கழிக்கும் போது மறை 13. ஆகவே சய 13 30a. 6இல் இருந்து 19 கழிக்கும் போதும் சய 13 6. இப்பொழுது இந்த 30 நாங்கள் இந்த மறை 13 6இனால் பெருக்குவோம். எனவே இந்த 6இனால் இந்த 30 வகுக்கும் போது 5 வரும். ஆகவே மறை 13 தர 5 என்பது மறை 13a. இந்த மறை 13ஐ இந்த மறை 13ஐ நாங்கள் வகுக்கலாம். ஆகவே aயின் பெருமானம் 5 ஆகும். இப்பொழுது இந்த aயின் பெருமானம் 5ஐ முதலாவது சமன்பாட்டில் பிரதி இடுவதன் மூலம் நாங்கள் bயின் பெருமானத்தை காணுவோம். இங்கு a = 5ஐ சமன்பாடு 1இல் பிரதியிடல். அந்த முதலாவது சமன்பாட்டை அவ்வாறு எழுதி கொள்வோம். அதில் இந்த aக்கு பதிலாக 5ஐ பிரதியிட்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த 5ஐயும் சுருக்கலாம். ஆகவே இவ்வளவுத்திற்குமான பெருமானம் 2 ஆக அமையும். அந்த 2ஐ நாங்கள் 1இலிருந்து கழிக்கலாம். அப்பொழுது 1இலிருந்து 2ஐ கழிக்கும் போது மறை 1 கிடைக்கும். இப்பொழுது இந்த 3இனால் இந்த மறை 1ஐ பெருக்கும் போது எங்களுக்கு bயின் பெருமானம் கிடைக்கும். ஆகவே மறை 1ஐ 3இனால் பெருக்கும் போது மறை 3. ஆகவே bயின் பெருமானம் மறை 3, aயின் பெருமானம் 5. எனவே இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் காணப்பட்டுள்ளது. அடுத்த உதாரணத்தினை அவதானிப்போம். 4இல் 3m சய 3இல் 5n = 7. 2இல் 1m சய 3இல் 2n = 4. இது முதலாவது சமன்பாடு. இது இரண்டாவது சமன்பாடு. இங்கு இந்த எண்ணை நாங்கள் எண்ணின் குணகத்தினை சமப்படுத்துவோம். இங்கு 3இல் 5. ஆகவே இந்த 3இல் 2ஐ எண்ணத்தினால் பெருக்கும் போது 3இல் 5 வரும் என்று நாங்கள் அவதானிப்போம். ஆகவே 5இல் 3 வருவதற்கு இந்த 2இல் 3ஐ நாங்கள் 5/2 பெருக்குதல் வேண்டும். இந்த 5இல் 3 அந்த குணகம் வருவதற்காக இந்த 2/3 என்ற குணகத்தினை 5/2 பெருக்கும் போது எங்களுக்கு 5/3 வரும். இங்கே இந்த 2 சுருக்கப்படுவதால் 5/3 வரும். ஆகவே இந்த இரண்டாம் சமன்பாட்டினை நாங்கள் 5/2 பெருக்குதல் வேண்டும். எனவே அந்த இரண்டாம் சமன்பாட்டின் 3 கணியங்களையும் நாங்கள் 2/5 பெருக்குகிறோம். இங்கு 5/4m. இங்கு இந்த 2ஐயும் சுருக்கும் போது 5/3n. இங்கு இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் சுருக்கும் போது 2 2 10 என்று வருகிறது. இது மூன்றாம் சமன்பாடு. இப்பொழுது நாங்கள்
இந்த முதலாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் அவதானிப்போம். அவ்விரண்டு சமன்பாடுகளிலும் 5/3n என்ற சமனான கணியம் உண்டு. இங்கும் சய 5/3n, இங்கும் சய 5/3n. ஆகவே ஒரே அடையாளமுடைய சமகணியங்களாக இருப்பதனால் அவற்றை நீக்குவதற்காக நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே முதலாம் சமன்பாட்டில் இருந்து மூன்றாம் சமன்பாட்டை கழிப்போம். கழிக்கும்போது அந்த 5/3n நீக்கப்பட்டு இங்கு 4/3m சய இந்த 4/5m சமன் இங்கு 7 சய இங்கு உள்ளது 10. இப்பொழுது இங்கு பகுதி எண் 4 4 4 தான் போமசி. 4 போமசியாக எடுத்து சுருக்குவோம். அதில் 3 சய 5 முழுவதின் கீழ் 4m 7லிருந்து 10 கழிக்க வேண்டும். இது சய 2 கீழ் 4m 7லிருந்து 10 கழிக்கும் போது சய 3. இப்பொழுது இந்த 4னால் இந்த மறை 3னை பெருக்குவோம். இப்பொழுது இது சய 2m மறை 3 தர 4. இப்போது மறை 3ஐ 4ஆல் பெருக்கும் போது மறை 12. எனவே சய 2m சமன் மறை 12. ஆகவே m சமன் மறை 12ஐ மறை 2ஆல் வகுக்கும் போது நேர் 6. இப்பொழுது எம்மின் பெருமானம் 6. இதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் எண்ணின் பெருமானத்தை காணுவோம். m சமன் 6னை சமன்பாடு 1இல் பிரதியிடல். அதே சமன்பாட்டினை எழுதி அதில் எம்மிற்கு பதிலாக 6னை பிரதியிடுவோம். இதன்போது 3ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது 18. 18ஐ 4ஆல் வகுக்கிறோம். ஆகவே 18/4 என்றால் எளிய பின்னமாகுங்கோ 9/2 9/2 என வரும். அந்த 9/2னை இந்த 7லிருந்து கழித்தல் வேண்டும். ஆகவே மறை 5/3n சமன் 7 சய 9/2. ஆகவே இந்த 2ஐ போமசியாக எடுக்கும்போது இங்கு 2னால் பெருக்குதல் வேண்டும். ஆகவே 7 14 சய 9/2. எனவே 14லிருந்து 9ஐ கழிக்கும் போது 5. 5/2 சமன் இங்கே மறை 5/3n என வருகிறது. இப்பொழுது எண்ணினை காண்பதற்காக இந்த 3னை இந்த 5/2 பெருக்குதல் வேண்டும். இப்பொழுது இந்த 5னையும் இந்த 5னையும் நாங்கள் 2 புறமும் 5னால் வகுக்கும் போது நீக்கலாம். எனவே சய எண் சமன் 3/2. எனவே எண்ணின் பெருமானம் மறை 3/2 என வரும். ஆகவே எண் சமன் மறை 3/2 m சமன் 6 என வருகிறது. இந்த 2 ஒருங்கமை சமன்பாடுகளினதும் தீர்வுகள். இந்த தீர்வுகளை நீங்கள் முதலாம் சமன்பாட்டில் பிரதியிட்டு இரண்டாம் சமன்பாட்டிற்கான விடை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த தீர்வுகளை சரியா என சரி பார்க்கலாம், வாய்ப்பு பார்க்கலாம். அதற்காக நாங்கள் முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடாமல் இரண்டாம் சமன்பாட்டில் பிரதியிட்டு எம்முக்கும் எண்ணிற்கும் சரியான விடை எம்மிற்கு 6 எனவும் எண்ணிற்கு மறை 3/2 எனவும் பிரதியிட்டு இந்த 4 என்ற விடை வருகிறதா என வாய்ப்பு பார்க்க முடியும். அவ்வாறு வரவில்லையாயின் நீங்கள் கண்ட செய்க வழி ஏதாவது பிழையாக இருக்கும். இதை நாங்கள் பிரதியிடும்போது எங்களுக்கு சரியாக 4 என்ற விடை கிடைக்கின்றது. நல்லது மாணவர்களே, தரம் 11இல் பின்னங்களுடனான குணகங்களை உடைய ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்தல் என்ற பகுதியில் சில வினாக்களை உதாரணங்களையும் பார்த்தீர்கள். இதற்கு மேலதிகமாக பயிற்சிகளை உங்களது பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்து மேலும் தேர்ச்சி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.